புரிஞ்சுதா உங்களுக்கு? தேவன் சொன்னார், என் கண்களில் உனக்கு. அடுத்த வசனம் முக்கியமான வசனம் தான், ஜெபம். 13ஆம் வசனம். உம்முடைய கண்களில், எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபத்தோடு கூட சொல்லுங்க, கர்த்தாவே உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அறிவதற்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். எல்லாரும் இன்னொரு முறை சொல்லுங்க, கர்த்தாவே இந்த நாட்களிலே உம்முடைய கண்களிலே இப்பொழுது எனக்கு கிருபை தாங்க, உம்மை அறிந்து கொள்ள, உம்முடைய வழிகளை அறிந்து கொள்ள, ஜாதிகளுக்கு உம்மை சொல்ல எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் அமர்வோம். இது ஒரு தேவ மனிதனின் ஜெபம். இன்னைக்கு செய்தி என்னவென்றால், தேவ மனிதனுடைய தேவைகள் என்ன? எல்லாம் கவனிக்கணும். தமிழ் போடுறீங்களா? எல்லாம் சொல்லுங்க. என் வாழ்க்கையில் பல தேவைகள் இருக்கிறது. சுகம் தேவை, பணம் தேவை, நிம்மதி தேவை, வீடு தேவை, வாழ்க்கை தேவை, பணம் தேவை. இதெல்லாம் தேவைகள் தான். ஆனால் தேவைகளில் முக்கியமான தேவை 4 தேவை. அதான் நீ சொல்ல போகிறேன். இது 2 இன்னைக்கு சொல்லி மாலையில் 4 சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, தேவைகளில் முக்கியமான தேவை என்னவென்றால், எல்லா வசனத்தெல்லாம் படிப்பீங்களா? 13ஆம் வசனம் திரையிலே போட அன்பாக கேட்கிறேன். 13ஆம் வசனம். உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை தேவை. ஆமென். சத்தமாக சொல்லுங்க, உடைய கண்களில் எனக்கு கிருபை தேவை. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? மனித தயவு, மனித கிருபை, மனிதனுடைய மேன்மை அல்ல. நல்லா கவனிக்கணும். அந்த 11ஆம் வசனத்தை படிச்சுட்டு பிறகு படிக்கணும். ஒரு தேவனோடு மனிதனோடு முகமுமாய் பேசினார். இதே வேதம் சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு காலும் கண்டதில்லை. அப்படியானால் இந்த மனிதனுக்கு ஒரு விதிவிலக்கு. புரியவே இல்லை. தேவனை ஒருவனும் ஒரு காலம் பார்த்தே இல்லை சொல்கிறாங்க, ரீல் விடுறாருன்னு. ஆனால் இதை சத்திய வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனோடு பேசுவது போல பேசினாராம். கரங்களை உயர்த்தி. அம்மா இருக்கிறீங்களா? அந்த ஆசை எத்தனை பேர் இருக்கிறது இன்னைக்கு காலையில்? எங்கூட பேசுங்க ஆண்டவரே. அந்தம்மா பாடினாங்க, உம்மை நாம் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், உம்மை நாம் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீர் என்ன தொடும்போது நான் உணரணும். எத்தனை பேர் ஆண்டவர் தொடர்றாரு, நான் உணர்றதே இல்லை. நான் ஆளையும் சொல்லுவேன், பேரையும் சொல்லுவேன். அதில் எனக்கு பயமே இல்லை.